ChatGPT எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ்ல தாக்கம் செலுத்தின்னு தெரியும். இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த ChatGPT மூலமாக வந்து தாக்கம் செலுத்தப்பட்டுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ChatGPT எந்த அளவுக்கு பிஸ்னஸில் தாக்கம் செலுத்திக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ChatGPT எடுத்துக்கொண்டால் the ChatGPT is one of the largest AI tool. இது நிறைய பேர் வந்து இதில் அருமையை வந்து விளங்காமல். ஸோ இது வந்து ஒரு த்ரெட் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ்க்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ChatGPT வந்து ஓவரால் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து தாக்கம் செலுத்துது. ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த ChatGPT தாக்கம் செலுத்தும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க மக்கள். ஓகே, ஸோ இது நாங்கள் அவங்களோட பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்கே எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் டைப்பாக இருந்தாலும் சரி, ஸோ முதலாவது வைத்து பாருங்கள் இந்த ChatGPT எப்படி இந்த பிஸ்னஸில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி வந்து ChatGPT வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான். உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் 10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான். இனி வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் வந்து இந்த ChatGPT வரப்போகுது. ஸோ இப்படி வந்து இந்த AI ரெவல்யூஷன் வரக்கூட நாங்கள் அதை யூஸ் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அது எந்த ப்ரொஃபஷனில் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எல்லோரும் நினைக்கிறாங்க வந்து ChatGPT இஸ் a பிக் த்ரெட், இது வந்து எங்களோட வேலையை எடுத்துரும் சொல்லி. இல்லை, இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல், ஒரு க்ரியேட்டிவிட்டி டூல். உங்களோட மைண்டில் உள்ள அந்த க்ரியேட்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுது. அது ஒரு டூல், அவ்வளோதான், ஜஸ்ட் அ ஹூக் தான். இது சரியாக யார் யூஸ் பண்ணுறாரோ அவருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும், டைம் நிறைய சேவ் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் ஆகிருந்தால் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த ஐடியா யோசிச்சு எடுக்கிறது. இந்த ஐடியா வந்து ChatGPT மூலமாக உதாரணம் நான் சொல்கிறேன், கண்டென்ட் கிரியேட்டர் ஐடியா, நீங்கள் ஒரு கண்டென்ட் ஐடியா வந்து ChatGPT சர்ச் பண்ணும்போது அதை ஐடியா தரும். நீங்கள் அதை தான் செய்ய வேண்டிய தேவையில்லை, அதை வாசிட்டு ஐடியா எடுக்கலாம். ஐடியா ரைட், இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு, நான் இது மாதிரி என்னோட கான்செப்ட் நான் செய்யணும். உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் மேட்ச் பண்ணுங்க. ஏன்னா வந்து ராக்கெட் சயின்ஸ் இல்லை, இது ஜஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல். இந்த விஷயம் என்ன சொன்னால் இது சரியான யூஸ் பண்ண மாதிரிலாம் இது காப்பி பேஸ்ட் பண்ணுறது இல்லை. ChatGPTயில் உள்ள விஷயத்தை we need to get the ideas. ஏன்னா எங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி எங்களோட ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் we get the amazing output எடுக்கலாம். என்ன சொன்னால் எல்லாமே இன்னைக்கு இந்த ChatGPT யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த ChatGPT வந்து எல்லா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பாதி தாக்கம் செலுத்துது. ஸோ எந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கொண்டு ஆக்காலும் சரி, ஜஸ்ட் யூஸ் இட். செக் பண்ணி பாருங்கள் ChatGPT என்ன, எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் தாக்கம் செலுத்து செக் பண்ணுங்க. எல்லா பிஸ்னஸ்லையும் சர்ச் பண்ண தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த ChatGPT. ஜஸ்ட் ட்ரை இட் நவ். We don't need to miss the opportunities. Opportunity miss பண்ணால் we can't build a successful business. Opportunity use பண்ணால் தான் successful business build பண்ணலாம். Entrepreneurs, they never miss the opportunities. ஈக்கிற opportunity யூஸ் பண்ணாட்டி தெரிஞ்ச opportunities தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணாட்டி வந்து அது பெரிய ஒரு இழப்பு. இது ஃப்ரீயான opportunity. Just try it and check it. Thank you for watching this video.